நான் உங்கள் அட்வொகேட் சுந்தர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் 2011 கண்ணூரில் பாலியல் சீண்டல் பண்ணி பாலியல் சீண்டலில் பாலியல் குற்றத்தில் தண்டனை பெற்ற குற்றவாளி 2011 பாலியல் குற்றவாளி தப்பிச்சிட்டான் ஜெயிலேருந்து, கண்ணூர் ஜெயிலேருந்து, கேரளா. அது எங்கன்னு தேடி பார்க்கும்போது ஜெயிலுக்கு பக்கத்தில் இருக்க பழைய பில்டிங்கில் பழைய கிணறு இருக்கு. பழைய பில்டிங்கோட கிணறு, சரிங்களா? அந்த கிணத்துல இருக்க மாதிரி வித்தின் ஒரு ½ ஹவர்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை வீடியோ அப்லோட் பண்ணி பாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாலியல் சீண்டர் என்ன ரேப் கேஸுங்க ஜாஸ்தி ஆயிடுச்சு, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. 10 வருஷத்துல முன்னாடி அவ்வளோ இல்லைங்க, 10 வருஷத்துல ரொம்ப இம்ப்ரூவ், அதாவது ரொம்ப 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 ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கு. 10 வருஷம் பண்ணா இப்போ கோர்ட்டில் ரொம்ப சீக்கிரம் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி அதை மனசில் வச்சுட்டு கேஸ் தானே வாய்தா 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 10 வருஷம் தள்ளாண்டு யோசனை மட்டும் பண்ணுறாங்க. இப்போ கோர்ட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. பாலியல் குற்றவாளிகள் அதிகபட்ச தூக்கு தண்டனை இல்லை சாகும் வரை சிறைன்னு சொல்லி தண்டனை கொடுத்துட்ருக்காங்க. நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நம்ம எப்படி அட்வொகேட் பார்க்குறது, அட்வொகேட் எனர்ஜி கொடுத்தாங்கன்னா எப்படி பண்ணுறது, எல்லாத்துக்கும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஜாயின் பண்ணிட்டு 10th 12th ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்கிடுச்சு, காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது நிறைய கால்ஸ், அதை பற்றி தான் நிறைய கால்ஸ் வந்துருக்கு. நான் சில பல ஐட்டம் சொல்லியிருக்கேன் எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் கேஸு எதை கேட்டாலும் ஸ்டூடெண்ட்ஸ் சார் கேஸ் போடலாமா, கேஸு பிரச்சனை இல்லைங்க, எனக்கு காசு தான் வேணும்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் நான் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணாங்க, அத்தனை பேருக்கு சொல்கிறது கேஸு காரணம் இல்லைங்க, லாஸ்ட் முடியாத பட்சத்து தான் கேஸு. நான் என்ன சொன்னோம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% சக்ஸஸாக இருக்கும். எனக்கு தெரியாது சக்ஸஸ் ஆகிறோம் ஃபோன் பண்ணல, சக்ஸஸ் ஆகலைன்னு ஃபோன் பண்ணல, ஆகிச்சு வாங்கிட்டேன் அப்படின்னு ஃபோன் பண்ணல, வாங்கலன்னு ஃபோன் பண்ணல. ஒரு வாட்டி பண்ணுவாங்க, கிளீனாக சொல்லுவேன் என்ன பண்ணணுன்னு, பண்ணியிருப்பாங்க. பட் இது வரைக்கும் வாங்கலைன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கூட பண்ணல, வாங்கினேன்ட்டு ஒரு ஆள் கூட பண்ணல, சரிங்களா? ஏன்னா என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். இன்னொன்று என்னன்னா, இப்போ கோர்ட்டில் ரொம்ப, அதாவது ரொம்ப ஈஸி இல்லைங்க வாய்தா வாங்குறத எவ்வளோ தர முடியுங்க. அதனால மனசை வச்சுக்கோங்க. தப்பு பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், தப்பே பண்ணாதீங்க. பண்ணணுன்னு இருக்கிறவங்க இல்லை, பண்ணணுன்னு யோசிக்கிறவங்க. ஏன்னா தப்புன்னா வாய்தா வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க தப்பு பண்ணாதீங்க. அது யோசனை கூட வேணாம். இதை பண்ணால் என்ன பண்ணலாம், அதை பண்ணால் என்ன பண்ணலாம், வாய்தா வாங்கிக்கலாம், சாகிற வரைக்கும் வாய்தா வாங்கலாம் அப்படின்லாம் இல்லை. அவங்களே சாகிற வரைக்கும் உள்ளே வச்சு சாவடிச்சிருவாங்க, புரியுதுங்களா? நீங்கள் உள்ளே செத்து போன்றாங்க. அதனால தெளிவாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு காரணத்துக்கும் தப்பான வழியை யோசிக்காதீங்க. சட்டப்பூர்வமாக என்ன இருக்கோ அதை பாருங்க. நம்ம சாதாரண விஷயம் தான், சிக்னலில் போலீஸ்லன்னா போகிறோம்ல, அது ஆக்சுவலி தப்பு தான். அது கூட மிஞ்சி போகாதீங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் வரவங்க யோசிக்க மாட்டாங்க, சிக்னல் விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க. உங்களுக்கு சிக்னல் ஸ்டாப்பாக இருக்குன்னு போனாங்கன்னா தப்பு உங்கள் மேலே. சின்ன சின்ன விஷயம்தான் பெரிய காரணத்துக்கு இதாகும். நான் இப்போ 2025 ஜனவரியில் ஆக்சிடென்ட் ஆச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யாருன்னு தெரியல விட்டுருக்கேன், அது விஷயம் வேணாம், ஏன்னா அது பர்சனல் விஷயம் வேணாம். நான் சொல்லியிருக்கேன் என்னன்ட்டு. எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அது பெரிய மேஜர் ஆக்சிடென்ட். 7 ஆப்ரேஷன் நடந்து 4 மாதம் சுயநிலை இல்லாமல் கோமாக்கு போயிட்டு வந்திருக்கேன். இது யாரோட பண்ண தப்பு தான் நான் அனுப்பிச்சிருக்கேன். தப்பு யாரோடது? அவன் வண்டியில் போனேன், தண்ணி அடிச்சுட்டு போனேன். தண்ணி அடித்தவங்க யார் காரணம்? ஆக்சுவலி செக் பண்ணியிருப்பாங்க, காசை வாங்கிட்டு விட்டுருப்பாங்க, அது நடக்கிறது தான். அன்றைக்கி அப்போ அவன் போய் திடீர்னு நடு ரோட்டில் கிட்டத்தட்ட 4 பேர் பின்னாடி போய் இடிச்சிட்டாங்க. நட்ட ரோட்டில் யூட்டர்ன் இல்லை, ஃப்ளைஓவர், அதில் போய் நிப்பாட்டிட்டான், புரிஞ்சுங்களா? போய் நிப்பாட்டினதில் அவன் பண்ணது அப்படினால 4 பேருக்கு தண்டனை. ஆக்சுவலி தப்பு பண்ணுறவங்க ஈஸியாக தப்பிச்சுட்டு போயிடுறாங்க. அதை உண்மையாக நடக்கிறவங்க ரொம்ப கஷ்டம். அதனால் தப்பு பண்ணு யோசிக்கிறவங்க கூட கொஞ்சம் யோசிங்க. இப்போ சட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் ஃபாலோ பண்ண பாருங்க.
ஷேர் கூட பண்ண வேணாம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஸ்க்ராலிங் வந்து எல்லார் மொபைல்லையும் நிறைய மொபைலில் போகும். அப்போது ஷேரே பண்ணது ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ராலிங் வரும்போது அதனால வந்து ஒரு பயனடைஞ்சா போதும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ. கேரளாவை உலுக்கிய சௌமியா பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கு கைதி கோவிந்தசாமி அம்மாநில கண்ணூர் மத்திய சிறையிலிருந்து தப்பிய நிலையில் தலா பகுதியில் பழமையான கட்டடம் அருகே உள்ள கிணற்றுக்குள் பதுங்கியிருந்தபோது போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். இரண்டாயிரத்து 11ஆம் ஆண்டு எர்ணாகுளம் ரயில் நிலையத்தில் நின்றிருந்த கொச்சியைச் சேர்ந்த இளம்பெண் சௌமியாவை பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் கொலை செய்து தண்டவாளத்தில் வீசியதாக தமிழகத்தின் விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த கோவிந்தசாமி கைது செய்யப்பட்டார். திருச்சூர் விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்ற இவ்வழக்கில் கோவிந்தசாமிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. மேல்முறையீட்டில் தூக்கு தண்டனையை உச்சநீதிமன்றம் ஆயுள் தண்டனையாக குறைத்தது. இந்நிலையில் கண்ணூர் சிறையில் மின் விநியோகம் தடைபட்ட சமயத்தில் துணியை கயிறாக பயன்படுத்தி சிறையின் மதில் சுவரை ஏறி குதித்து கோவிந்தசாமி தப்பினார். சாலையில் அவர் நடந்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் கிடைத்த நிலையில் போலீசார் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டு தலா பகுதியில் மறைந்திருந்த அவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்ட அவரை பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டு தாக்கினர். தாக்குதலிலிருந்து அவரை பாதுகாப்பாக மீட்டு ஜீப்பில் ஏற்றி கண்ணூர் சிறைக்கு போலீசார் அழைத்துச் சென்றனர்.